Hey guys, welcome to the Shinpad podcast. This is Vignesh and as usual Bala இருக்காரு on the other side and என்ன சொல்றது it's an holiday ஒரு holiday period தான் for all the football fans but still for everyone who uses the bird app it is not certainly not. I'm trying to be still அந்த holiday seasonல தான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் பாலா. I know it is very difficult with all the rumors about because it is the transfer season. அதுதான் போயிட்டு இருக்கு. To talk on that, so அதை பத்தி தான் just a round up. நான் கொஞ்சம் voluntarily myself kept out of all this just to be relaxing and everything, but you can't avoid the bird app. So how is the news or how's your bird app notification related to the transfer sagas? நான் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப லிமிட் பண்ணி தான் வச்சிருக்கேன். லைக் ரொம்ப அதை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஏதாவது ரேண்டம் ரூமர்ஸ்லாம் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நானும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடியே நான் குறைச்சிட்டேன். ஸோ ஐ ஆல்வேஸ் கோ இன் வித் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அஸ் கெட்டிங் நோ பிளேயர் இன். ஸோ அதனால ஜீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனா ஒரு சைனிங் வந்தாலும் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு வேன் ட பீக், அலெக்ஸ் டெல்லிஸ் சைன் பண்ண விண்டோவே வாவ் நம்ம இத்தனை பேரை சைன் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விண்டோ கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட். தெரியாத பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் கம்பைலேஷன்லாம் போட்டுட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏத்திட்டு ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் இட் டவுன். Just it's not even a week into it அதுக்குள்ள எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள சைன் பண்ணல அவங்கள சைன் பண்ணல உடனே எரிக் டென் ஹாக் ரிசைன் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு ஆப்வியஸா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபேன்ஸ். ஏன்னா ட்விட்டர்ல எல்லாம் அவங்க பார்த்து டெஸ்பரேட் ஆவாங்க, எஸ்பெஷலி வித் நம்மளோட டாப் 4 ரைவல்ஸ். என்ன லிவர்பூல் ஒரு பக்கம் மெக்காலிஸ்டர் சைன் பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் தான் அஃபிஷியலா சைன் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். On a totally unrelated note, Twitter is a very big gap. இப்பதான் எனக்கு அந்த ஓஷன் எனக்கு grip அத பல்ஸ் எனக்கு இப்பதான் புரியுது. So oh my god, and also on the ownership takeover அந்த நியூஸும் என்னமோ ஓடிட்டு இருக்கு. I don't know what's happening. It's basically நம்ம வழக்கம் போல வந்து கிளேசர்ஸ் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் அவங்க போன அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்ல I think அவங்க இப்போதைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் தே டேக் அ ப்ரிஃபர்ட் பிட்டர், இவங்க இந்த 2 பேர் பிட் பண்ணிருக்கிறதுல இந்த பிட்டர் தான், அதாவது ஈதர் சர் ஜிம் ராட்லிஃப் இல்லாட்டா அந்த கத்தாரி பீப்புள், இவங்க தான் அப்படின்னு அவங்க பிக் பண்ணாலுமே டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் முடிச்சு பிரீமியர் லீக் வந்து அவங்களோட என்ன சொல்றது லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து கொடுக்கறதுக்கு 2 மாசம் ஆயிடும். 2 மாசத்துக்குள்ள டிரான்ஸ்பர் முடிஞ்சிடும். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் த யூஷுவல் திங். நம்ம எப்படி இருந்தாலும் இந்த சீசன் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நமக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மி யுனைடெடுக்கு. லைக் எஃப்எஃப்பி ரெகுலேஷன்ஸ் சர்க்கம் நேவிகேட் பண்ணணும்னா நம்ம பிளேயர் சேல்ஸ் இல்லாம ஒரு 120 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட தான் நமக்கு பட்ஜெட் இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம பிளேயர் சேல் பண்ணணும். அதுக்கு ஆக்சுவலா வி புட் குவைட் அ ஃபியூ பிளேயர்ஸ் ஆன் தி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரெட்டுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு அவர் கான்ட்ராக்ட்ல. ஸோ ஃபுல்லம் வாண்ட் டு சைன் ஃப்ரெட். ஆனா என்னன்னா வந்து அவங்க வந்து 20 மில்லியன் சொன்னா 20 மில்லியனா அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களோட பிளேயர் பலினியாவை வந்து யாராவது சைன் பண்ணணும்னு கேட்டா யூ கிவ் அஸ் 90 மில்லியன் பவுண்ட்ஸ்ங்கிறாங்க. என்னங்க நியாயம் இது? நீங்க வந்து ஒரு பிளேயர் கொடுக்கணும்னா 80-90 கேட்பீங்க, நாங்க 20 மில்லியன் கேட்டா அது வந்து ஆக்சுவலி ஃப்ரெட் இஸ் அ வெரி குட் பிளேயர். அந்த ஃபுல்லம் மாதிரி ஒரு ரெகுலரா கவுண்டர் பிரஸ் பண்ணி பொசிஷன் கம்மியா வச்சிருக்கிற சைடுக்கு ஃப்ரெட் பயங்கர ட்ரீட்டா இருப்பாரு. ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ வை தேர் திங்கிங் அபவுட் இட். பட் ஹெண்டர்சன் டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அது வந்து முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன், ப்ரொவைடட் வி டோன்ட் எக்ஸ்டெண்ட் டெ ஹியாஸ் டீல் அண்ட் சைன் another கோல் கீப்பர். ஹெண்டர்சன் வந்து கண்டிப்பா வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு கிளம்பிடுவாரு. அது இல்லாம இன்னொரு 2-3 பிளேயர்ஸ் ஹூ மைட் லீவ் அப்படிங்கிறது ஹாரி மகுவேர், ஸ்காட் மெக்டாமினே அண்ட் ஆண்டனி லாங்கா கண்டிப்பா போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் ஒரு 15 to 20 மில்லியனுக்குள்ள. So இதெல்லாம் don't want to say it's like what a waste ன்னு சொல்ல தோணல, but somehow you feel like yes கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்பப்போ தோணும். ஸோ that will be little sad. டாமினி ஆல்சோ டாமினி தெரியல because United was posting photos எல்லாம் happily, so I was waiting. அதுதான் இட்ஸ் வெரி டஃப். I mean ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இல்லை நம்மள்ட்ட. ஃப்ரெட் போனா ஃப்ரெட்டுக்கான ப்ரொஃபைலை we can find easily. இது ரொம்ப யூனிக்கான ப்ரொஃபைல். நம்ம அந்த யூனிக்கான ப்ரொஃபைலை
லார்ஜ்லி கரெக்டாவே யூஸ் பண்ணிக்கல. அவர் ஒரு அட்வான்ஸ்ட் 8-ஆ ஆட வேண்டிய ஒரு பிளேயரை நம்ம வந்து ஷூ ஹார்ன் பண்ணி கொண்டு போய் டபுள் பிவட்ல ஆட வச்சு சிங்கிள் டீப்பர் லைன் மிட்ஃபீல்டர் ஆட வச்சு என்னென்னலாமோ பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் ஐ மீன் ஐ விஷ் ஹி ஸ்டேஸ். பட் அவர் போனார்னா அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, அதாவது நம்ம அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல மிட்ஃபீல்டரா கொண்டு வரோம் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் ஐ கெஸ். ஏன்னா இப்போ ரோமியோ லாவியா ஐ கெஸ் சின்ன பையன் தான், லாஸ்ட் சீசன் சவுத் ஆம்ப்டனோட ரெலிகேட் ஆன ஒரு பையன் தான். இருந்தாலுமே பேக்கப்பா கொண்டு வந்து ஒரு 2 சீசன் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா, ஐ மீன் ஐ கெட் தட். கவுண்டர் பாயிண்ட் என்னன்னா, இந்த வயசுல வந்து தே நீட் டு பிளே ரெகுலர்லி அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு, விச் இஸ் ஆல்சோ வெரி வேலிட். அது யுனைடெட்ல வந்தா கிடைக்காது, யுனைடெட்ல ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது வேலிட். ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ இந்த மாதிரி பிளேயரை சைன் ஒரு 40-45 மில்லியனுக்கு சைன் பண்ணாம விட்டோம்னா 2 சீசன்ல அவரோட வர்த் வந்து 100 மில்லியன்ல போய் நிற்கும். அதுதான் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சேடான விஷயம். Yeah, we're a little bit late in signing. Bruno அப்படிதான் நடந்துச்சு. ஆமா. Anyone for that matter. So anyone. மக்வேரை வந்து அதுக்கு ஒரு சீசன் முன்னாடி 50 மில்லியனுக்கு சைன் பண்ணிருக்கலாம், அடுத்த சீசன்ல 80 மில்லியனுக்கு சைன் பண்ணோம். So it's been like that. I mean நம்ம லாஸ்ட் சீசன் வந்து he who may not be named for legal reasons அவரை வந்து 100 மில்லியனுக்கு சைன் பண்ணோம் மேனேஜரோட இன்சிஸ்டன்ஸ்னால. ஸோ இட்ஸ் லைக் we keep, அதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பேட்டர்னே இல்லாம போயிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. ஸோ இந்த தடவை நமக்கு அட்லீஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்பே நம்மளோட ப்ரையாரிட்டி பொசிஷன்ஸ் எதுன்னு நமக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது. Starting, yeah, I mean midfield is there for a long time, but before that I know where you are going. Number 1 தான் கண்டிப்பா. I think it's திருப்பி ரினியூ பண்ண மாட்டான் அவ்வளவுதான் நினைக்கிறேன். I think time is running out. I think seeing the timeline, what is it? I hope it is the hope that kills you. It's not that I'm or Bala against this thing, but he is a legend. I mean, of course he's a ஒரு கிளப் ஸ்டாச்சர் கண்டிப்பா இருக்கும், பட் when he is bad we have to address him as bad. So அதுதான் எங்க நோக்கம், வேற எதுவும் இல்ல. So he has been very poor for the last 5 seasons easily, very easily. So yeah, I think he has to go. Time is up. I don't know where he wants to go. He can go to the major cricket league if he wants. Glazers can invest there actually. Yeah, Glazers might already have an investment there. அவங்க துபாய் லீக்ல, எமிராட்டி லீக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. Okay, yeah. So என்ன பிரச்சனைனா, நாட் ஈவன் த சவுதி கிளப்ஸ் வளைச்சு வாங்குறாங்க எல்லாரையும், அவங்க கூட இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. எனக்கு அதனாலதான் பாவம் பார்த்து திரும்ப ஏதாவது ஓகே நீங்க எங்கேயே இருங்கன்னு யுனைடெட் டீல் ஏதாவது சைன் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு. விச் ஐ கெஸ், ஐ மீன் ஃபேர் டு, அவருக்கும் ஒரு ஃபேரா இருக்கணும், நம்மளுக்கும் ஒரு ஃபேர் டீலா இருக்கணும்னா we should part ways at this point. ஏன்னா ஒரு I don't think he will agree to be the second choice, and I don't think Ten Hag will agree for him to continue as first choice. Yeah, the conflict comes. I mean, yeah, it's better to address that conflict தான் சொல்றேன். And அவரை கிளப்பி விட்டோம்னா அவரோட வேஜஸ்னால மட்டுமே ஒரு 20 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து மிச்சமாகும் கிளப்புக்கு, which can be used. ஒரு அதுல வந்து நம்ம கண்டிப்பா இந்த கிளப் திரும்ப 20 மில்லியன் யாருக்கும் உடனே வேஜ் கொடுக்காது. ஸோ அதனால 10 மில்லியன் டிரான்ஸ்பர் கிட்டியில போட்டுட்டு 10 மில்லியன் வேஜஸ்க்கு யூஸ் பண்ணா பிரச்சனையே இல்லை. பிகாஸ் we have been linked with a couple of really amazing goalkeepers, Andre Onana of Inter Milan and Diogo Costa of FC Porto. என்ன பிரச்சனைனா, I guess Onana யூரோஸ்ல 50 மில்லியன் யூரோஸ்க்கு கொடுத்தா we might get him like transfer fee, but Costa will cost like 75 million euros or something like that. So again, United ரொம்ப அந்த stringent-ஆன budget lack பண்றாங்கறனால Onana might be the preferred choice ன்னு நான் நினைக்கிறேன். And Diego Costa முதல்ல, I mean since last season ல இருந்து இருக்காங்க, but this time seems strong that United will go for a goalkeeper. I hope it happens. Yeah, that's for the betterment of Tony. It should start from there and moving to the defense, I guess. I mean, if you have no points, maybe 1 or 2 points மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். The thing is, ஒனானாவை எல்லாரும் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல தான் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே லைக் he was
நம்ம வந்து ஆக்சுவலா முன்னாடியே வந்து ஒரானாவை ட்ரை பண்ணிருக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா ஒரு டோப்பிங், ஒரு நாட் எக்ஸாக்ட்லி டோப்பிங் பட் ஒரு அன்ஆத்தரைஸ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணதுக்காக 1 இயர் வந்து அவருக்கே தெரியாம யூஸ் பண்ணதுனால 1 இயர் அவரை பேன் பண்ணிருந்தாங்க ஃபீஃபா. ஸோ அந்த பேன் முடியறதுக்குள்ளேயே அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆனதுனால அயாக்ஸ் டிடன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் அண்ட் இன்டர் ரொம்ப முன்னாடியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டென்னாக் இருக்கும்போது அவங்க ஒரு டீப்பான யூசிஎல் ரன் போனாங்கல்ல, பேசிக்கலி ஒனானா தான். அண்ட் ஒனானா someone who readily takes the blame on himself. சாம்பியன்ஸ் லீக்ல நான் ஒரு 4-5 மேட்ச் பார்த்திருக்கேன். நல்ல இங்கிலீஷும் பேசுவார். அண்ட் வரப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா என் மேலதான் தப்பு, என்னால இந்த கோல் போச்சு. அந்த அக்கௌண்டபிலிட்டி இஸ் சம்திங் we have not seen De Gea take. அது ஒரு refresh. It's a very very good point. I've seen I think I've talked to one of my close friend. I've seen DK come out and talk when there is a clean sheet or the teams have been doing. I'm not blaming him, it's not wrong, but just a small unrelated thing that I have noticed. Okay, but அது ஒண்ணுதான். ஐ மீன் என்ன கேட்டா பர்சனலா வந்து I would still go for Costa is more well-rounded. Onana still struggles to save some shots. Like so see, maybe இப்போ Ederson ஒரு level, Alisson ஒரு level na Onana will slot right in the middle of those two. Edersonக்கு ஒரு ஸ்டெப் மேல, Alissonக்கு ஒரு ஸ்டெப் கீழே. பட் Costa if you bring him in, he's almost at that level of Alisson. Costa peak போறப்ப Alissonோட லெவலுக்கு வந்துருவாரு. So maybe I wouldn't mind. ஏன்னா நம்ம டெஹேயான்னு ஒரு இடத்துல இருந்து, அதாவது எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போறப்ப யாரா இருந்தாலும், அந்த கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல ரேஞ்ச்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ ஐ கெஸ் I'll be fine with either. பட் நம்ம according to reports which may change anytime, இப்போதைக்கு when we are recording it on the 21st of June, Onana is most likely to be signed by United. So yeah, hopefully our sign பண்ணலாம். And yeah, இப்போ we can move on to the defense. I'm not sure. I think Maguire, the most of them are as usual for the last. People want him to go. Pavam. He has been put under the hammer for the wrong reasons most of the times. But what to do? I mean, I think the swap deal is what people are talking the most. இப்போ கூட ட்விட்டர் ஆன்லைன் ட்விட்டர் ஓபன் பண்ணாலே லைக் ஸ்வாப் டீல் ஃபார் டெக்லன் ரைஸ், மெக்வயர் பிளஸ் மெக்டாமினே. ஸோ 2 பேர் கொடுத்து வாங்கணுமா? I mean, they are asking for more than 100 million. So நம்ம கிட்ட வந்து காசு கிடையாது, which we can. இதுதான் ஒரே வழி. And before we get our hopes up, Riceோட most preferred destination is Arsenal, and it is also looking more and more likely that he would go there. இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது, மேபி ஒரு சான்ஸ் இருக்கு நமக்கு அப்படின்னா, because West Ham do want a defender. West Ham will obviously want a midfielder to replace Rice, and அந்த சிஸ்டம்க்கு I guess McTominay will suit them to the T, and Maguire can play in any system, but again அந்த சிஸ்டம்ல Maguire will be even better, especially with his ball playing ability and everything. He felt very, I mean, I felt a sense of freedom when watching him play the other night. England it felt ஏதோ less suffocated இருந்துச்சு. Same Old Trafford again, but you can see the difference. அதான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சம்திங் ஏதோ ஃப்ரீடமோட உள்ள ஈஸியா இது பண்றாரு, ஆல்மோஸ்ட் an assist வேற. So yeah, let's see that is. But வேற எப்படி, I mean, right back, I don't know what is happening. Yeah, I don't think we are signing any full back. இந்த 4 full backs at least இந்த ஒரு சீசன் அது இருப்பாங்க. But maybe Harry Maguire goes, ஒரு சென்டர் பேக் சைன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆக்சல் டிசாசி ஆஃப் மோனகோ, பட் எனக்கு ஹி இஸ் a very wonderful ball progressor. பட் நான் பார்த்தப்பலாம் அவர் வந்து மகுயரோட இன்னும் ஸ்லோவா திரும்புவாரு. லைக் மகுயர் கூட அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹி ஹாஸ் சம் ரெக்கவரி பேஸ், எப்படியோ அடிச்சு பிடிச்சு வந்துடுவார். இவர் டிசாசி பாக்குறப்ப அப்படி மெதுவா தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் சைனிங் ஹிம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் ஹி இஸ் த ஒன்லி சென்டர் பேக் we have been linked with apart from Kim Min-Jae who looks Bayern Munich bound. And சென்டர் பேக் வந்து again priority listல இல்ல. நம்மளோட அந்த 3 prioritiesக்கு அடுத்துதான் இது வருதுங்கிறதுனால I'm not so sure. பட் இது 2 பேர் மட்டும்தான் அடிப்படுது. again Kim Min-Jae வந்து இங்க வந்துட்டு அவரு எல்லா கேமும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. பட் ஆப்வியஸா we have Varane. I forgot Varane, ஏன் தெரியல, maybe I forgot football. I அப்படியே full I'm like almost detached from Manchester United for the last couple of weeks. ஏன் தெரியல. இல்ல அதுதான் இருக்கணும். I mean
எனக்கு அப்பப்போ ரேண்டமா இந்த ட்விட்டர் ஓபன் பண்றப்பயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல போறப்பயோ தான் இட்ஸ் லைக் ஓகே இதெல்லாம் இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு. பட் இதுதான் அந்த ஸ்டேட்டஸ் கோ. கிம் மின்ஜே இஸ் திஸ் வெர்ஷன் ஆஃப் கிம் மின்ஜே இஸ் பெட்டர் than the current version of Varane. ஸோ அது ஒரு ரொம்ப மேபி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான டைனமிக்கா கூட இருந்திருக்கலாம். பட் எனிவே இஸ் ஆஃப் டு பயன் மியூனிக். ஸோ இப்போதைக்கு நம்ம லிங்க் ஆயிருக்கிற ஒரே ஒரு சென்டர் பேக் இஸ் டிசாசி, ஹூ இஸ் அ வெரி குட் பால் கேரியர், பால் ப்ராக்ரஸர். பட் ஐ டோன்ட் நோ, அவரோட அந்த பேஸ் வந்து பிரீமியர் லீக்ல எஸ்பெஷலி ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கும். ஸோ சொல்ல முடியாது, லெட்ஸ் நாட் பி கேரிகர். ஸோ அதை விட்டுட்டா அதுக்கு அடுத்து நம்ம மிட்ஃபீல்டுக்கு போயிடலாம். மிட்ஃபீல்ட்ல ஆல்ரெடி வி டாக்ட் அபவுட் ரைஸ், கொஞ்சம் லைட்டா டச் பண்ணோம். ரைஸ் தான் வந்து கடந்த 4 வருஷமா என்னோட ட்ரீம் சைனிங் யாருன்னு கேட்டா ரைஸ் அப்படின்னு தான் நான் 2019 சொல்லிட்டு இருக்கேன். How old is Rice by the way? 23 or 24? 23 or 24. 23 இல்ல? Okay. Wow. இவ்வளோ நைஸ், என்ன சொல்ற, இவ்வளோ டிமாண்ட் இல்லை ஃபார் அ வெரி யங். ஆப்வியஸ்லி இஸ் ஷோன் இஸ் ஆல் இஸ் எல்லாமே. பட் ஸ்டில் அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கு. லெட்ஸ் சே மெக்டாமினே, ஃப்ரெட் நீ சொன்ன மாதிரி மைட் கோ ஆஃப் டு ஃபுல்ஹாம், நாட் ஷுர். Saw the videos of him talking to அது வச்ச people started this thing. வேற யார் இருக்காங்க? ஐ மீன் காசிமிரோ ஆஃப் கோர்ஸ், ஐ ஹோப் he gets less red cards. ஆமா, காசிமிரோ, எரிக்சன். அண்ட் ஹோப்ஃபுல்லி எரிக்சனை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம ஒரு 30-35 மேட்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணா சீசன் ஃபுல்லா ஃபிட்டா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பார். அவரை போட்டு 50 மேட்சுக்கு சோப்பு மாதிரி தேய்ச்சோம்னா லாஸ்ட் எண்ட் வந்து ரொம்ப he looked very tired to be very honest. Only man was like who had a full machine inside himself was Bruno. He was like relentlessly running. In the season வந்து Bruno is the only player to play 70 matches World Cup ஓட சேர்த்தி 70 மேட்ச் ஆடி இருக்காரு, மனசாட்சியே இல்லாம. அண்ட் he started 60+ games actually. So insane statistics, insane player. And அவரையே நம்மளால இருக்க முடியாது. And I guess that's where Mason Mount will come in. Obviously he's not going to just be the Bruno replacement. He'll most likely play alongside Bruno. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்மோஸ்ட் அட் த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். இன்னொரு 2-3 days, one more bid maybe, and he might be a United player. ஆக்சுவலா மவுண்ட்டை வந்து நிறைய பேர் அண்டர் ரேட் பண்றாங்க, எஸ்பெஷலி இந்த கடைசி சீசன் பார்த்துட்டு. பட் Mount is a fantastic player. அவர் அந்த ஹாஃப் டர்ன்ல பால் ரிசீவ் பண்றதும் ஹாஃப் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதும் நமக்கு ப்ரூனோ ஒருத்தர் தான் இருக்காரு ஹாஃப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு. ஸோ ரெண்டு சைட்லயுமே நம்ம அந்த மாதிரி ஸ்பேசஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட விங்கர்ஸ் எஸ்பெஷலி ராஷ்ஃபர்ட் அண்ட் ஷாவோட அவர் செமையா லிங்க் அப் பண்ணலாம். ஏன்னா ராஷ்ஃபர்ட் likes to cut inside all the time. So அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறப்போ he can do wonders with those spaces. அதனால I really wish we signed Mount. ஏன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்கான சைனிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் again நம்ம ஒரு நல்ல கோல் கீப்பர் வாங்கி நம்மளோட லைனை புஷ் பண்ணாதான் this Mount signing will actually work. Yeah, that's true. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது just seeing just a tweet from Fabrizio, like குண்டகானோட டீல் இஸ் டன் அப்படின்னு போட்டிருக்காரு டு பார்சலோனா. ஸோ பட் அப்போ சிட்டி கூட வந்து சிட்டி அதான் அதனாலதான் மட்டேயோ கோவாச்சிச்ச வந்து சைன் பண்றாங்க செல்சில இருந்து. அண்ட் நம்ம வந்து ஆக்சுவலி செல்சியோட டிரான்ஸ்ஃபர் விண்டோவை பத்தி மட்டும் ஒரு எபிசோட் பண்ணணும். பிகாஸ் அவங்க நிறைய என்னன்னோ able to do it, sell off so many at I mean இது ஒரே லைன்ல நம்ம சொல்லிடலாம். என்னன்னா கிளியர் ஏக்குங்கிற ஒரு கன்சர்ன் தான் வந்து ஈக்விட்டி ஃபண்ட் தான் அவங்கள வந்து ஓன் பண்றது, டாட் பாய்லியோட ஃபண்ட். அந்த ஃபண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 80% மணி வந்து சவுதிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை தேவ் பீன் ஏபிள் டு செல் ஆஃப் a lot of players to Saudi clubs. புக் வேல்யூக்கே கூலிபாலியோ வந்து அதே 25 மில்லியன் புக் வேல்யூ, ஜிஹெச் வந்து 10+ மில்லியன் புக் வேல்யூ. ஸோ மெண்டி 25+ மில்லியன் புக் வேல்யூ. அந்த புக் வேல்யூக்கு ஏன்னா இந்த 3 பிளேயர்ஸ் மொத்தமா சேர்த்தே 10 மில்லியனுக்கு வாங்குறதுக்கு யாரும் ரெடியா இல்லை யூரோப்ல. ஸோ 3 பேரையும் அப்படியே தள்ளிட்டாங்க. அண்ட் காண்டேவும் அங்க போயிட்டாரு. காண்டே பெரிய வேஜ் பேக்கெட்ல இருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. லுக்காக்கு அனுப்ப பார்த்தாங்க, அவர் போக மாட்டேன்ட்டாரு. ஸோ இட்ஸ் கிரேசி. லைக் ஒரே நாள்ல 5-6 டிரான்ஸ்ஃபர்ஸ் அவங்க வந்து இன்னைக்கே, ஏன்னா அவங்க எஃப்எஸ்பி ரெகுலேஷன்ஸ்ல பசமா மாட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு சீசன்ல 650 மில்லியன் பவுண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா மாட்டாம என்ன பண்ணுவாங்க. அதனாலதான் தேர் செல்லிங் ஹாவர்ட்ஸ் டு ஆர்சனல் அண்ட் தேர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் trying to move Mount to United. So it's been a crazy window for them. And நமக்கு I guess அது ஒரு சாதகம். because
சைனிங் நார்மலா மவுண்ட்டை வந்து சைன் பண்ணணும்னா ஹி வுட் காஸ்ட் 80-90 மில்லியன் ஈஸிலி. அவர் ஒரு வருஷம் தான் டீல்ல இருக்குங்கறனால தான் வி மைட் கெட் him 50-55 மில்லியன், which is very good actually. That's right. Talking on the midfield, I think there was another news yesterday, day before yesterday, Zidane Iqbal leaving. But I mean, everybody had a very, I mean, almost similar views tha, like why at least if so there ஏன் இவ்வளவு கம்மியான இதுல நிறைய பேர் கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். we have added a sell on clause. நம்ம வந்து லுக்காக்குக்கும் இதே தான் பண்ணோம். லுக்காக்குக்கும் we bought him for 75, sold him for 73, then added ஒரு sell on clause. அதுல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 million வந்துச்சு when he was sold to Chelsea. அண்ட் நம்ம ஆக்சுவலா ஜாஹா வந்து ஏன் இத்தனை வருஷம் வந்து கிறிஸ்டல் பேலஸ்லயே தங்கினாருங்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம். பிகாஸ் we inserted a hefty 15% sell on clause ஜாஹாக்கு. ஸோ இவென்ச்சுவலி ஜாஹா ஃப்ரீ ஏஜென்ட்டா தான் இப்போ வெளியே வந்திருக்காரு கிறிஸ்டல் பேலஸ் விட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அந்த 15%ங்கிறப்போ ஆர்சனலுக்கு அவங்க வந்து வித்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 மில்லியன் கிடைச்சிருக்கும். அவங்க 70 மில்லியனுக்கு விற்க பார்த்தாங்க ஆர்சனலுக்கு. ஸோ அந்த காசு அந்த மாதிரி தான் ஐ கெஸ் ஜிடான் இக்பாலுக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபீயை குறைச்சிட்டு செல் ஆன் ஃபீ அதிகமா போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் இஃப் ஹி டஸ் வெல் நம்மளே திரும்ப வாங்கிக்கலாம் கம்மி காசுக்கு. ஸோ பேசிக்கலா இந்த செல் ஆன் கிளாஸோட இதை கழிச்சிட்டு மீதி காசுக்கு மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா when they are selling him because he is 20 and அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா he joined the same agency that Ten Hag is a part of. Ten Hag யார் ரெப்ரசென்ட் பண்றாங்களோ அதே ஏஜென்சியில தான் ஜிடான் இக்பாலும் சேர்ந்தது. அண்ட் he has also gone to the club which Ten Hag first managed, FC Utrecht. So maybe பிளேயர் அவங்களோட ஃபேமிலி மேனேஜர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிதான் இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஷா தான் ரியாக்ட் பண்ணேன். பட் லுக்கிங் பேக் அட் இட் மேபி இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் அதே மாதிரி யங் மிட்ஃபீல்டர்ஸ் பத்தி பேசுறப்போ ரோமியோ லாவியா மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அகைன் ஹி லுக்ஸ் ஆர்சனல் போன். ஆர்சனல் எத்தனை பேர்த்ததாயா வாங்குவீங்க இந்த சீசன்? ரைஸுக்கு போனா ரைஸுக்கு ஆர்சனல் தான் நிக்கிறாங்க. லாவியா போனா it's crazy. But I mean they need midfielders because both of their first choice central midfielders are going to leave, and Havertz வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைனாமிக் ஆட் பண்ணுவார் அவங்க அட்டாக். பட் லாவியா இஸ் a very young player. Obviously he is not going to play every game. ஆர்சனலுக்கு போனாலும் சரி நமக்கு வந்தாலும் சரி. பட் இட்ஸ் a chance that we shouldn't miss நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2 சீசன்ஸ்க்கு அப்புறம் அவரே 100 மில்லியனுக்கு போய் நின்ட்டாருன்னா நம்மளால வாங்க முடியாது. ஸோ கெட் him, I mean இது வந்து ரெண்டு two-pronged argument பண்ணலாம். பட் get him when he is early, when he is young, and when he is available for cheap. If we are not signing Rice, that is, which we are not going to, I'm pretty sure of that. So அந்த காசுக்கு நீங்க மெக்டாமினியை கண்டிப்பா வித்தே தீர்வேன்னு நினைச்சீங்கன்னா get Lavia in, use him, rotate him alongside Casemiro or rotate him with Casemiro. So அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ பண்றப்போ நம்ம மிட்ஃபீல்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம வேண்டபேக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி கிளம்ப தான் போறாருன்னு நினைக்கிறேன் கிளப்பை விட்டு. பாவமா இருக்கு. பெரிய இன்ஜுரி because he was finally he was trying to show himself. நல்ல ஒரு 2 மேட்ச் நல்லா ஆட ஆரம்பிச்சாரு, படுத்து கிளம்பிட்டாரு. அண்ட் இன்ஜுரி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து போன சீசன் இன்ஜுரியிலேயே வாழ்க்கையை ஓட்டின ஒரு பெரிய பொசிஷன் நம்பர் 9. அண்ட் நம்பர் 9க்கு நம்மளுக்கு சைனிங் வேணும், பண்ணியே ஆகணும். Of course, that is a big I think because didn't fulfill சொல்லலாம். Although initially he did good run-ins and everything, not as promising what we wanted. Martial, of course, sonamari injury ridden, so not obviously dream signing is only one guy, Harry Kane. But again, காசு இல்ல. இத்தனைக்கு ஹாரி கேனுக்கு 1 year தான் இருக்கு டீல்ல மவுண்ட் மாதிரியே. பட் செல்சியோட டீல் பண்றதுங்கிறது வேற, டேனியல் லீவியோட டீல் பண்றதுங்கிறது வேற. ஸோ it's going to be very difficult, and you need to fight நினைக்கிறேன். literally physical fight பண்ணிட்டு தான் வெளிய வரோம் தெரியல. I don't know what is பேசாம மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் மாதிரி ஏதாவது வச்சு டேனியல் லீவிக்கும் நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் யார் இருக்காங்க ஜான் மர்டாக்கும் வந்து ஒரு மேட்ச் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கெயின் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. In this kind of situation தெரியல, if player really wants to go on, curious. Just very curious. Normal அது எப்படி நடக்கும் தெரியல. If he wants to leave, he or she will put in a request. எந்த பிளேயரும் அவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளப்ஸ் ரெடியா இருக்காங்கன்னா they'll start negotiating.
but it's ultimately it comes down to the club that is in the selling position. அவங்களுக்கு நிஜமாவே விற்கணுங்கிற ஒரு நீட் இருக்கா, அவங்க விற்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா? சம்டைம்ஸ் பிளேயர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் வந்து சில பிளேயர்ஸ் ட்ரைனிங் வராம ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் கெய்ன் இஸ் வெரி எருடைட் ப்ரொஃபஷனல், ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு டூ ஆல் தட். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பிகாஸ் if Kane wants to go out, he must force a move. ஏன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிளப்கிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு போய் இதுல கவுண்டமணி வந்து பிச்சை எடுப்பாரு, மம்மி டேடின்னு அப்படிதான் நம்ம வந்து டாட்டர் வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கணும். பட் இஃப் ஹி வாண்ட்ஸ் he can push for it. Actually we can sign him for 80 million pounds. ஏன்னா 1 year தான் டீல்ல இருக்குங்கறனால. பட் again they'll ask for a lot of money. அது நம்ம கிட்ட இல்ல. When it comes to United கண்டிப்பா நிறைய கேட்பாங்க. So it's going to be a tricky one. அவர் இல்லாட்ட alternatives actually கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸ் வந்து வெளியே வருது. ஒன்னு ராஸ்மஸ் ஹாய்லண்ட், who many might not have heard of. இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிளேயர் இருந்திருக்காரானே தெரியாது. ஒரு டென்மார்க் ஸ்ட்ரைக்கர். he has similar traits to Haaland, but கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் கூட. So he's a very good guy. Like he's playing for Atlanta. I hope City don't end up signing him. City at least இந்த சீசனுக்கு அவங்களுக்கு வேற priorities இருக்கு. அவங்க சென்டர் பேக் வேணும்னு பாக்குறாங்க. ஜோஸ்கோ குவார்டியோல்னு லைப்சிக்ல இருக்கிற சென்டர் பேக் 80 மில்லியன் கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. பட் they also want Rice. பட் கால்வின் பிலிப்ஸ் வந்து நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் கமிங் பேக் டு யுனைடெட், ஹாய்லண்ட் இஸ் a very interesting choice. So is Kolo Muani, but I really don't என்ன சொல்றது, கோலோ முவானி எனக்கு அது வந்து இன்னும் அவர் மேல அவர் நல்லா ஆடினாலும் ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் இல்லாத மாதிரியே இருக்கு எனக்கு. ஸோ ஏன்னா அந்த மேபி அந்த வேர்ல்ட் கப்ல அவர் அந்த லாஸ்ட் மினிட் மிஸ் பண்ணதுனாலயா இருக்கலாம், மேபி அந்த இருக்கலாம். பட் ஆனா ஓவரால் மீன் ஜஸ்ட் ஆன் ஜென்ரல் தான் கேட்கறேன். லெட்ஸ் லீவ் ஆல் திஸ் அசைட். மீன் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ, வாட் அபௌட் சைனிங் அஸ் ஒரு லோன் பிளேயர் அஸ் ஜென்ரல் இன் ஃபுட்பால்? அது நிஜமால ஒர்க் ஆகுமா? ஐ மீன் இஸ் இட் குட் டு கோ அகெயின் ஆன் தட் ரூட்? ஐ மீன் இட்ஸ் அகெயின் நமக்கு அது ப்ராப்ளமாவே இருக்குல்ல, பிகாஸ் didn't help us a lot. So I mean, are we going for any loans or this thing, or is it a good option in football? I'm just thinking. Yeah, short term ku loans work agum, or if we are, or if it is good loan, I mean, obviously players நம்ம வந்து ஒரு lower run club இருந்து நம்ம வந்து ஒரு பிளேயரை நம்ம டெவலப் பண்ணி திரும்பி ஒரு பெரிய கிளப் கொடுக்கறோம்னா it will work. பட் நம்மளே ஒரு பெரிய கிளப்பா இருக்கிறப்போ நம்ம அந்த அன்சர்டன்டியோட வந்து ஒரு பிளேயர் வாங்கிட்டு அடுத்த சீசன் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாம we can't invest a lot on that player. அதுதான் ஒரு பெரிய சிக்கல் நினைக்கிறேன். பிகாஸ் இல்லைன்னா ஏன்னா நம்ம சைன் பண்ண லோன் டீல்ஸ்மே இப்போ இந்த ஹாஃப் த இதுக்கு வந்து சாபிட் சார் we are not going to sign him and Weghorst we are not going to sign him. We did have someone like Larsen way back 2000sல வந்து ஒரு 6 month லோன்ல. பட் நம்ம தான் ஒரு இல்லைன்னா வந்து பிஎஸ்ஜி மாதிரி எம்பாப்பே வந்து லைக் அவங்க பிளேயர் கிட்ட இந்த அஷூரன்ஸே வாங்கிட்டு செல்லிங் கிளப் கிட்ட இந்த அஷூரன்ஸ் வாங்கிட்டு 1 year லோன், பட் நெக்ஸ்ட் இயர் வந்து வில் பே யூ 160 மில்லியன் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க கிட்ட அப்போ காசு இல்லை, ஆல்ரெடி நெய்மர்லாம் வாங்கி ஒரு சிக்கல்ல இருந்தாங்கனால. ஸோ அந்த மாதிரி டீல் பண்ணலாமே ஒழிஞ்சு ஐ கெஸ் பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங் வெரி this also, so அவங்களும் பயங்கரமா டிமாண்ட் பண்றாங்க. and for a club as big as United don't deals அத லிவரேஜ் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் it's been keeping our expectation low. Paragama, I'm just so relaxed, I don't care what happens. But coming exactly. August I'll be tensed, I guess. If nothing happens. First, hopefully panic signing panama irundha podum. I mean that's been the case most of the time. I can say maybe last few seasons or after the season aprom sign பண்றோம். That's not wrong, but I'm just saying the panic season or the panic signing or after the game begins. So let's see how it goes. And maybe நீ சொன்ன the loan signing அப்ப எனக்கு டக்குன்னு தோணுச்சு, not exactly a loan signing but a short term option who is a bit experienced. அப்படின்னா we can go for Taremi from FC Porto. He'll cost very less. He's 30 and he can be that அந்த கவானி நம்மளுக்கு ஒரு சீசன் அந்த 15 goals அடிச்சு கொடுத்தாரு. He can be that kind of a player. Or 15 to 20 goals we can expect from Mehdi Taremi. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபைல், டென்னாகோட சிஸ்டம்க்கு நல்லா சூட் ஆகக்கூடிய ப்ரொஃபைல். So I'm just throwing another name which I guess I saw somewhere on Twitter as well, I'm not sure, but
How's Cavani doing, by the way? I mean, after Cavani Valenciaல இருக்காரு. I mean, is he scoring or is he injured? ஸ்கோரும் பண்ணிட்டு இருக்காரு, இன்ஜூர் ஆயிட்டு இருக்காரு. ஸோ unfortunately it's the same. Yeah, அந்த கிளப் ஆக்சுவலா they almost got relegated. Valencia they didn't play well, so அது ஒரு பிரச்சனை இந்த சீசன். பட் கவானி வாஸ் ஓகே, லைக் அவரு இங்கே இருந்திருக்கலாம். But certain someone came, all those, you know, right, what happened. All the nonsense happened. அதனால it's okay, but I guess that is where Man United are at right now, because and Rashford oda extension contract extension might be announced in a week most likely. So adu ஒரு பாசிட்டிவான விஷயம். Apart from that, it's De Gea வந்து கிளப் விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நாங்க கண்டிப்பா ஒரு எபிசோட் பண்றோம் அவருக்காகவே. அது பிகாஸ் அன்னைக்கு தான் பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பேசலாம். பட் I mean, talking about De Gea, I mean, கண்டிப்பா பாத்திருப்பேன் கோல் பிரிட்ஜோட I don't know sudden outburst or what you call sudden unconditional love, தெரியல. It's crazy. It's pretty weird, but again, commiserations to Goldbridge and co if De Gea doesn't sign or doesn't stay. எல்லாருக்குமே வந்து யார் but support De Gea கிளம்பணும்னு நினைச்சவங்களுக்கு hopefully it will be a very nice time to send him off, ideal time to send him off. And அப்படி கிளம்பிட்டார் அப்படின்னா we'll be back with another United episode soonish. இன்னொரு 10 நாள் தான் இருக்கு அவர் கிளம்புறதுக்கு. ஸோ அட்லீஸ்ட் அவர் அஃபிஷியலா ஒரு கான்ட்ராக்ட் படி. ஸோ we'll see how it goes. How it goes, and hopefully you guys kind of liked listening to this episode. Like சும்மா ரேண்டமா தான் ரேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் யுனைட்டடோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி. ஸோ hope it is okay. And முன்னாடி எபிசோடுக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணீங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட், அண்ட் we'll meet you soon, very very soon with new episodes and new content. Till then, it's Bala and Vignesh signing off. See you guys. Ciao.